Hi friends, welcome to Trend Software. இந்த வீடியோவில் ரெவிட்டில் டைனமோ அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம், அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டைனமோ அப்படிங்கிறது ஒரு விஷுவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். விஷுவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம கோடை யூஸ் பண்ணி அதை அவுட்புட் கொண்டு வரது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா, பைத்தான், C# எல்லாமே ஒரு செட் ஆஃப் கோட் நம்ம எழுதுவோம். ஸோ அதுக்கு வந்து அவுட்புட் நம்ம பார்ப்போம். ஆனால் டைனமோ அப்படிங்கிறது ஒரு விஷுவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். விஷுவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா, ஸோ டைனமோவில் இன்பில்டாகவே கோடை யூஸ் பண்ணி சில ப்ரீபில்டாக சில நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்ஸை யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட் பார்க்குறது தான் டைனமோ, இதோட மெயின் பர்பஸ். ஸோ நோட்ஸ் அண்ட் ஒயர் இது ரெண்டையுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்புட் பார்ப்போம். ஸோ டைனமோ அப்படிங்கிறது ஸோ நாட் ஓன்லி ரெவிட்டில் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். டைனமோ அப்படிங்கிறது ஒரு விஷுவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதை ரெவிட்டை தவிர அதர் சாஃப்ட்வேர்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டைனமோ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ரெவிட்டில், ஸோ டைனமோ யூஸ் பண்ணி நம்ம நிறைய வேலையை ஈஸியாக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆர்கிடெக்சர் பண்ணுறோம். ஸோ நம்மளோட வால் வந்து மல்டிபிள் இடத்துல நம்ம வால் கிரியேட் பண்ணுறோம். ஸோ காம்ப்ளெக்ஸான ஒரு டிசைன் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே டைனமோ மூலியமாக நம்மளால் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஒரு செட் ஆஃப் ஒரு டைனமோ ஸ்கிரிப்ட் எழுதி அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட்டில் மட்டும் இல்லை, எந்த ப்ராஜெக்ட்டில் வேணாலும் அதை ரீயூசபிள் பண்ணிக்கலாம். ஒரு ஆர்கிடெக்சர் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், நம்ம MEP சர்வீசஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக்கல் சர்வீசஸில் வந்து நான் சீலிங்கில் வந்து நான் லைட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு மல்டிபிள் ஸ்பேஸ் இருக்குது. நான் ஒவ்வொரு இடத்துலையும் மேனுவலாக போய் அதை அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. ஸோ நான் செட் ஆஃப் கோட் எழுதி வச்சிட்டேன்னா ஸோ அதை நம்ம அந்த லைட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிடும். எந்த இடத்துல வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சேம் ஹெச்வேக் அதர் சர்வீஸில் கூட நான் டிஃப்யூசர் ப்ளேஸ் பண்ணுறேன்னா அந்த டிஃப்யூசரை எங்கே வேணாலும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ரீயூசபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து டைனமோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. எந்த ஒரு ஆட்டோமேஷனையும் ஒரு பேராமீட்டர்ஸ் கிரியேட் பண்ணால் கூட நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ண வேண்டியதில்லை. அதை வந்து நம்ம செட் ஆஃப் கோடு எழுதி அதை ரீயூசபிள் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு டைனமோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் டைனமோட யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த மேலே உள்ளது வந்து நேவிகேஷன் மெனு, கீழே உள்ள வந்து நேவிகேஷன் டேப்ஸ். இந்த கீழ் 3 இருக்குது பார்த்தீங்களா, நம்பர் 3 அப்படிங்கிறது வந்து கோட் பிளாக். ஸோ இன்பில்டாகவே டைனமோவில் ப்ரீபில்டாக கோட் பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரிங் டைப் பண்ணோன்னா அதோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுப்போம். ஸ்ட்ரிங்க்குன்னு கொடுத்துட்டு அதோட வேல்யூ கொடுக்கணும். நம்பர்னு கொடுத்துட்டு அதோட வேல்யூ கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து இன்பில்டாகவே நம்பர் அப்படிங்கிறத ப்ரீபில்டாக ஒரு நோட்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். கீழே 5 அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரன்னர். ஸோ ரன்னர் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இப்போ நம்ம செட் ஆஃப் கோடு எழுதிட்டோன்னா அதை வந்து நம்ம அவுட்புட் பண்ணி பார்க்கணும்ல. ஸோ இது ஆட்டோமேட்டிக் அப்படி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம கோடு ஸ்கிரிப்ட் எழுத ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரன் ஆகிட்டு இருக்கும். இங்கே இதுக்கு பல ஆட்டோமேட்டிக் பதிலாக மேனுவல்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். மேனுவல் கொடுத்துட்டு இருந்தோம்னா ஸோ நமக்கு எப்போ வேணுமோ அப்போ மட்டும் அதை ரன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த பேக்ரவுண்டில் இந்த இதுதான் கேன்வாஸ். ஸோ இங்கே தான் நம்ம நோட்ஸ் அண்ட் ஒயர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கிரிப்ட் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் டைனமோ. ஸோ இந்த மாதிரி தான் இதோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம நோட்ஸ் அண்ட் ஒயர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கிரிப்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம். சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ரூமில் உள்ள நேம் எல்லாமே என்னோடய ரூம் நேம் எல்லாமே அப்போ கேஸாக என்னால் இது பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 1 by 1 போயிட்டு நம்மளோட ரூம் நேம் எல்லாமே நம்மளோட பேராமீட்டர் கிளிக் பண்ணி அதில் உள்ள நேமெல்லாம் நம்ம எடிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான். ஸோ இது வந்து நம்ம ப்ரீபில்டாக ஒரு செட் ஆஃப் நோட் ஒன் டைம் க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் அதை ரீயூசபிள் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க இதை ரெவிட்டில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டைனமோட இன்ட்ரடக்ஷன், ஜஸ்ட் நோட்ஸ் அண்ட் ஒயர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெவிட்டில் மேனேஜ் டேப் போனீங்கன்னா டைனமோ அப்படிங்கிற ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடியே பார்த்த மாதிரி இதுதான் டைனமோட யூசர் இன்டர்ஃபேஸ். இது மேலே உள்ள எல்லாமே நேவிகேஷன் மெனு. டைனமோ, ஃபைல், எடிட், வியூ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நேவிகேஷன் மெனு. இது வந்து நியூ. ஸோ இப்போ தான் ஒரு நியூ ஸ்கிரிப்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், நியூ கொடுத்து தான் கிரியேட் பண்ணணும். இது வந்து கஸ்டம் நோட்ஸ். ஸோ ரெவிட்டில் ப்ரீபில்டாகவே இப்போ நம்ம எக்ஸாம் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி
நம்பரு, இன்டிஜர், பூலியனு. ஸோ வால் கிரியேட் பண்ணுறோன்னா வாலோட டைப்ஸ் இது எல்லாமே ப்ரீபில்டாக அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க செட் ஆஃப் நோட்ஸு. ஸோ இது இல்லாமல் நம்ம கஸ்டமாக நமக்கு தேவையான நோட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கஸ்டம் நோட்டில் போய்ட்டு நம்மளோட நோடை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் இது ஜென்ரலாக ஓப்பன் பண்ணி நம்மளோட எந்த ப்ராஜெக்ட் வேணால் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் ரெஃபரன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க, வீடியோ டியூட்டோரியல்ஸு. இது நம்ம கொஸ்டின் கேட்கலாம், கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம் நமக்கு எதுவும் டவுட்னா. ஸோ இப்போ நான் நியூவாக நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்டர்ஃபேஸ். ஸோ இங்கே தான் நம்ம ஸ்கிரிப்ட் நோட்ஸ் அண்ட் ஒயரை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கிரிப்ட் பில்ட் பண்ணணும். ஸோ இதுதான் சர்ச் பாரு, நம்மளோட நோட்ஸை சர்ச் பண்ணிக்கலாம். இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் அப்படிங்கிறது. ஸோ இதில் தான் நம்ம ஸ்கிரிப்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணுறது. நம்மளோட ரன்னர் இது தான் ஆக்சுவலாக. இப்போது இன்பில்டாக என்னென்ன நோட்ஸ் எல்லாம் டைனமோவில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு நம்பர் எப்படி வேணும்னா, ஸோ இதுதான் நம்மளோட நம்பர், இது என்னோட நம்பர் நோடு. ஸ்ட்ரிங்கு. இப்போ எனக்கு எனக்கு வாலோட டைப்ஸ் வேணும். ஸோ இது வால் டைப். நான் ஒரு வால் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு தேவையான வால் டைப் வந்து நான் செட் பண்ணணும் அப்படின்னா இதை பண்ணிக்கலாம். ஸோ வாட்ச் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணுறோம், அதோட அவுட்புட் வந்து நம்ம ஷோ பண்ணி பார்க்கணுன்னா என்ன வந்திருக்குன்னா வாட்ச் கொடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நம்பர் இல்லாமல் நம்பர் ஸ்லைடர் வேணும் அப்படின்னா நம்பர் ஸ்லைடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் நோட்ஸ் அவைலபிளாக இருக்கும். நம்ம என்ன க்ரியேட் பண்ணுறோமோ அதுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இது நல்லா படிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த நோட்ஸ்லாம் என்னென்ன நோட்ஸ் இருக்குது அப்படின்னு அப்போ தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஈஸியாக. ஒரு நம்பரை கெட் பண்ணணும்னா நான் கெட் நம்பர் கொடுத்துக்கலாம். ஓகே, சேம் நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்பர் வேல்யூ கெட் பண்ணுறதுக்கு கெட் பை வேல்யூன்னு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நம்பரை கெட் பண்ணுறதுக்காக ஸோ அதுக்குன்னு தனியாக நோட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சிம்பிளாக இதோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி வைக்கிறேன். ஆக்சுவலாக இது எப்படி ரன் ஆகும்னா, இப்போ எனக்கு 2 நம்பர் இருக்குது. எனக்கு 7000 and 7000 அப்படிங்கிற 2 நம்பர் இருக்குது. ஸோ இந்த 2 நம்பரையும் நான் ஆட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு ஜஸ்ட் ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ரேட்டர்ஸ் ஒன்று வரும், இதை ஆட் பண்ணுறது. ஸோ அதுக்குமே ப்ரீபில்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதோட அவுட்புட்டை போய் நான் வாட்ச் பண்ண போகிறேன், பார்க்க போகிறேன். ஜஸ்ட் வாட்ச் நோடு. இந்த நோட் ப்ளஸ் இதுதான் ஒயர்ஸ். என்னோடய ஃபஸ்ட்டு வேல்யூவில் 7000 கொடுக்குறேன், செகண்ட் வேல்யூவில் 7000 கொடுக்குறேன். இதை போய் நான் இப்போ வாட்ச் பண்ண போகிறேன். 14000 வந்துருச்சா? ஸோ இதுதான் சிம்பிளான மெத்தடு. சிம்பிளாக நான் ஒன்று பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கிரிப்டை நமக்கு தகுந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். மெயினாக இதுக்கு பண்ணுவோன்னா இது ஆட்டோமேஷன் பர்பஸ்க்காண்டி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 1 by 1 டைனமோ சீரிஸ் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் சாஃப்ட்வேர். இந்த வீடியோவில் ரெவிட் டைனமோவில் ஒரு வால் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணும்போது வால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டில் வால் க்ரியேட் பண்ணுவோம். ஆனால் டைனமோவில் ஸோ அதுக்குன்னு ப்ரீபில்டாக சில நோட் இருக்குது. அந்த நோடை வச்சு எப்படி க்ரியேட் பண்ணலாம், ஸோ எந்தெந்த டைப்பில் க்ரியேட் பண்ணலாம், ஸோ அதில் வர்ற இஷ்யூவை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டைனமோவில் 2 விதமாக வால் க்ரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து வால் பை கர்வ் அண்ட் லெவல் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் க்ரியேட் பண்ணலாம். இன்னொன்று வந்து
அதோட ஹைட்டை வச்சு கிரியேட் பண்ணலாம். வால் பை கர்வ் அண்ட் ஹைட் அப்படிங்கிறத வச்சு கிரியேட் பண்ணலாம். ஸோ இதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போது நான் ரெவிட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் டைனமோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு வால் கிரியேட் பண்ணணுன்னா நமக்கு என்னென்ன நோடு வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வால் கிரியேட் பண்ணணுன்னா நம்ம நோடு எடுத்துக்கணும். இப்போது நம்ம வால் பை கர்வ் அண்ட் லெவலை வச்சு கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வால் அப்படின்னு கொடுத்தா பை கர்வ் அண்ட் லெவல்னு வரும். ஸோ இதனோட கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ வால் கிரியேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதுக்கு நமக்கு கர்வ் வேணும், அதோட ஸ்டார்ட் லெவல் வேணும், எண்ட் லெவல் வேணும் அண்ட் வால் டைப் வேணும். ஃபஸ்ட்டு கர்வ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அதோட பாத்து. ஒரு வால் கிரியேட் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் வேணும். ஸோ அதுக்கு கோஆர்டினேட் வேணும். ஸோ ஒரு ஃபஸ்ட் லைன் வேணும். ஸோ அந்த லைனுக்கு ஒரு கோஆர்டினேட் வேணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நான் கோஆர்டினேட் எடுத்துக்கிறேன். பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா பை கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது வேணும், ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ வேணும். ஸோ எனக்கு 2. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த கோஆர்டினேட் வேல்யூ வந்து நான் வந்து லைனாக மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு லைன் பை ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு நோடு இருக்கும், அதை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கர்வுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு லெவல்ஸ் வேணும். எனக்கு 2 லெவல் வேணும், ஸ்டார்ட் லெவலும் வேணும், எண்ட் லெவலும் வேணும். ஸோ அதுக்கு 2 லெவல் எடுத்துக்கிறேன். ஸோ லெவல், நெக்ஸ்ட்டு வால் டைப்பு. இப்போ ஆர்கிடெக்சரில் நமக்கு வால் டைப் என்னென்னலாம் இருக்குன்னு வரும்ல, ஸோ அதே சேம் வால் டைப் தான். வால் டைப் அப்படிங்கிற நோடு எடுத்துக்கிறேன். இந்த நோடு எல்லாத்தையுமே இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். கர்வில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இது என்னோடய ஸ்டார்ட் பாயிண்ட்டு, இது எண்ட் பாயிண்ட்டு. யூஸ்வலாக கோஆர்டினேட்ஸ் வந்து 0,0,0 அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் ஆகும் ஒவ்வொரு வேல்யூமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் எனக்கு எக்ஸ் வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் எனக்கு 0விலே இருக்கணும். ஒயில் வந்து இப்போ நான் வேல்யூ கொடுக்குறேன். எதில் கொடுக்கலாம்னா கோட் பிளாக் அப்படிங்கிறதுலையும் கொடுக்கலாம், நம்பர்லேயும் கொடுக்கலாம், நம்ம பார்த்த மாதிரி தான். ஸோ இப்போ நான் நம்பரில் கொடுக்குறேன். நம்பரில் இப்போ நான் 5000 அப்படின்னு கொடுக்குறேனே. ஒயில் வந்து இப்போ எனக்கு 5000 வேணும், 5000 கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு லைன் கிரியேட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? லைன் கிரியேட் ஆகிருக்கு. நம்ம வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் பாயிண்ட் கொடுத்தோன்னே அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணோன்னே இங்கே கர்வில் வந்து நமக்கு பேக்ரவுண்டில் லைன் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அதை வாட்ச் பண்ணுறேன் பாருங்கள். இதோட அவுட்புட்டை உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். அதுக்கு அவுட்புட் பார்க்குறதுக்கு வாட்ச் அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன். இந்த வாட்சை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒய்க்கு நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பாருங்களேன். இதை பார்த்தா இதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். பாயிண்ட் x00, ஒயில் வந்து அந்த 5000 நம்ம கொடுத்தது வந்து இங்கே அசைன் ஆகிருக்கு, தெரியுதா? Z0 தான், ஒயில் வந்து நம்ம கொடுத்தது வந்து இங்கே அசைன் ஆகிருக்கு. சேம் இந்த ஒயில் கொடுத்துருக்கேன். இந்த வாட்சை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு கர்வ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் லெவல் வந்து எனக்கு வந்து லெவல் 0ல் இருக்கட்டும், லெவல் 1. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வேணுங்க, எனக்கு அந்த வால் வந்து செட் ஆகணும். ஸ்டார்ட் லெவல் 0, எண்ட் லெவல் வந்து லெவல் 1. வால் டைப் வந்து இப்போ ஜென்ரலாக நான் எனக்கு தேவையான வாலாம் எடுத்துக்கிறேன். எஸ்டிஆர் கிளாசிங் அப்படிங்கிறது இந்த வாலை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் வால் டைப்பில் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கலாக இருக்குது, ஆக்சுவலாக நான் கிரியேட் ஆகிருக்கும். மேனுவல் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் போயிட்டு இப்போ ரெவிட்டை பார்க்குறேன். வால் கிரியேட் ஆயிருக்கா? 3Dயில் ஷோ பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வால் டைப் வந்து கிளாசிங்கில் இருக்குது, நான் அதை மாற்றிக்கிறேன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு. ஓகே, இது வந்து நான் இப்போது ஸ்டாண்டர்டாக கொடுத்துக்கிறேன். வால் எம்ப்டின்னு இருக்குல்ல, இதை கொடுத்துட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்கலாக ரன் ஆகிடுச்சு. ஓகே, நான் வால் டைப் பார்க்குறேன். டிஸ்பிளின் கோஆர்டினேஷனில் கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஃபைன் ஷேடோவில் கொடுத்துக்கிறேன்.
ஓகே, வால் கிரியேட் ஆகிடுச்சா? ஸோ இதுதான் நம்மளோட வால். ஸோ ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, நம்ம ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து லெவல் 0 கொடுத்தோம், எண்டு வந்து எனக்கு லெவல் 1 வரையும் கொடுத்தோம். லெவல் வந்து இப்போ சேம் அதே மாதிரி கிரியேட் ஆகிருக்கு 4000. இதில் என்ன இஷ்யூன்னா, இப்போ நீங்கள் இந்த வால் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டாப் கன்ஸ்ட்ரெயின் வந்து நமக்கு வந்து லெவல் 1 இருக்கணும், ஆனால் இது வந்து அன்கனெக்டட் இருக்குது. இதுதான் ஒரு இஷ்யூ. இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலான்னா, அதுக்கு வந்து டைனமோவில் ரெவிட் செட் அண்ட் கெட் பேராமீட்டர் இருக்கணும். வேல்யூ வந்து கெட் பண்ணி அதை வந்து நம்ம திரும்ப செட் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம கொடுத்த இன்புட்டுக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு, ஆனால் சின்ன கிளிச் அப்படின்னா அது இது மட்டும்தான். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு வால் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் மெத்தடில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹைட்டை வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை நான் குரூப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் குரூப்னு இருக்கும். இதை போய் நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் மெத்தடு. ஓகே, லெவலை வச்சு கிரியேட் பண்ணியாச்சு. சேம் இப்போ நான் ஹைட்டை வச்சு கிரியேட் பண்ண போகிறேன். செகண்ட் மெத்தட் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். எனக்கு சேம் இதே நோடெல்லாம் வேணும். இது வால்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம லெவலை வச்சு கிரியேட் பண்ணுவோம். இப்போ வந்து ஹைட்டை வச்சு கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு பை கர்வ் அண்ட் ஹைட் அப்படிங்கிற ஒரு நோட் எடுத்துக்கிறேன். சேம் இதுக்கு வந்து நமக்கு வந்து கோஆர்டினேட் வேணும். பாயிண்ட் பை கோஆர்டினேட். ஸோ அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து இந்த கோஆர்டினேட்டை வந்து நம்ம லைனாக மாற்றணும் இல்லையா? ஸோ லைன் பை ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட்டு. ஸோ இந்த நோட் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹைட் அசைன் பண்ணணும். அதுக்கு வந்து நான் ஸ்லைடர் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு லெவல் வேணும். ஃபைனலாக வால் டைப். ஸோ ப்ரீவியஸாக லெவலை வச்சு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ செகண்டில் வந்து நம்பர் ஸ்லைடரு சேம் ப்ரீவியஸாக கனெக்ட் பண்ண மாதிரியே தான். ஃபஸ்ட் நான் என்னோட கர்வை கனெக்ட் பண்ணுறேன். செகண்ட் வந்து என்னோட ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட்டு. ஸோ போன வாட்டி நம்ம பர்பெண்டிகுலராக கொடுத்தோம், எக்ஸுக்கு அசைன் பண்ணோம். ஒய்க்கு அசைன் பண்ணோம். இந்த வாட்டி நான் எக்ஸுக்கு அசைன் பண்ணுறேன். சேம் நம்பர் அப்படிங்கிற நோட் எடுத்துக்கிறேன். சேம் வேல்யூ 5000 கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் நான் எக்ஸுக்கு அசைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்பர் ஸ்லைடர் அப்படிங்கிறதுல இந்த ட்ராப் அண்ட் டவுன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ நம்ம வந்து மினிமம் வேல்யூ அசைன் பண்ணணும். என்னோடய மினிமம் வேல்யூ வந்து 1000, மேக்ஸிமம் வந்து 20,000 கொடுத்துக்கிறேன். என்னோடய ஸ்டெப்பு வந்து இப்போ 1000 எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ இதை கொடுத்துட்டு இதை வந்து என்னோடய ஹைட்டில் நான் அசைன் பண்ணிடுறேன். சேம் என்னோடய லெவல் வந்து லெவல் 1. எனக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரையும் வேணும். ஸோ வால் டைப் வந்து எனக்கு தேவையான வாலை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் வால் டைப்பில் வந்து கனெக்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து ரன் பண்ணுறதை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இதாகும்.
ஸோ இப்போ இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஹைட்டு வந்து ஸ்லைடர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் செகண்ட் மெத்தடு. உங்களுக்கு அவுட்புட் விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம நம்பர் ஸ்லைடு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது இன்க்ரீஸ் ஆகுது, நமக்கு தேவையான மாதிரி வேல்யூ வந்து அசைன் ஆகுது. ஸோ இதுதான் செகண்ட் மெத்தடு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியுதா? ஸோ இதை நான் குரூப் பண்ணிக்கிறேன் இதையுமே. சேம் ஓவராலாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் குரூப். வால் கர்வ் அண்ட் ஹைட்டு. ஸோ ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட் மெத்தடு, கர்வை வச்சு கிரியேட் பண்ணுறது. இதுக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங் லெவலும் கொடுக்கணும், ஆக்சுவலாக எண்டிங் லெவலும் கொடுக்கணும். என்னோட ஸ்டார்டிங் லெவல் வந்து 0ன்னு கொடுத்தேன், எண்டிங் லெவல் வந்து லெவல்னு கொடுத்தேன். ஆட்டோமேட்டிக்காக வால் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஹைட்டில் என்னென்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு லெவலில் மட்டும் எடுத்துகிட்டு, ஸோ இங்கே வந்து நம்ம நம்பர் ஸ்லைடர் கொடுத்தோம். இது நம்ம கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அவுட்புட் எப்படி விசிபிள் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்க. சரி, ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் சாஃப்ட்வேர். இந்த வீடியோவில் ரெவிட் டைனமோ யூஸ் பண்ணி கிரிட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம ஆர்கிடெக்சரில் வந்து கிரிட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ டைனமோவில் ப்ரீபில்டாக அதுக்குன்னு சில நோடு இருக்குது. அந்த நோடை வச்சு ஒரு சிங்கிள் கிரிட் அண்ட் மல்டிபிள் கிரிட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது நான் ரெவிட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் டைனமோவில் ப்ரீபில்டாக கிரிட் கிரியேட் பண்ணுறதுக்குன்னே நோடு இருக்குது. ஸோ அது நான் இப்போது கிரிட்னு கொடுக்குறேன். இந்த கிரிட் பை லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போது நான் கிரிட் கிரியேட் பண்ணணுன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு லைன் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு பை ஸ்டார்ட் பாயிண்ட் டைரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை எடுத்துக்கோங்க. ஸோ இதை எடுத்துக்கிறேன். இப்போது லைன் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பாயிண்ட் வேணும், அதுக்கு வந்து கோஆர்டினேட். ஸோ அப்படிங்கிற நோட் எடுத்துக்கிறேன். பை கோஆர்டினேட்ஸ்ன்னு இருக்கா, ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். இப்போது இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணோம். கிரிட் கிரியேட் பண்ண ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் வேணும். என்னோடய ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து நான் எக்ஸ் டைரக்ஷனில் வச்சு என்னோடய 0,0ல் என்னோடய கிரிட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து கொடுத்துட்றேன் எக்ஸில். ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய டைரக்ஷன் வந்து எனக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கா, ஸோ இந்த நோட்டை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு நான் என்னோடய டைரக்ஷனில் கொடுத்துறேன். என்னோடய லென்த்து வந்து இப்போது நம்ம நம்பர்லையும் கொடுக்கலாம், இதை வந்து கோட் பிளாக்லையும் கொடுக்கலாம். ஸோ இதை வந்து நான் கோட் பிளாக்கில் இப்போ கொடுத்துக்கிறேன். ஸோ கோட் பிளாக் எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து என்னோடய லென்த்து வந்து 20,000 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை கொடுத்தோன்னே பேக்ரவுண்டில் லைன் கிரியேட் ஆகிடுச்சா, இது உங்களுக்கு விசிபிளாக இருக்குது பாருங்கள். ஸோ பேக்ரவுண்டில் நம்ம லைன் கொடுத்தோன்னே லைன் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து என்னோடய கிரிட்டுக்கு அசைன் பண்ணுறேன். ஸோ இதை அசைன் பண்ணிட்டா ஸோ நமக்கு வந்து நம்மளோட ரன்னர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடுச்சு. இது இப்போ போய் ரெவிட்டில் பார்த்தா ஸோ கிரிட் கிரியேட் ஆகிடுச்சா. ஸோ இதுதான் சிம்பிளாக ஒரு சிங்கிள் கிரிட் கிரியேட் பண்ணுறது. ஸோ இப்போது மல்டிபிள் கிரிட் நான் கிரியேட் பண்ணுறேன், அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ரேஞ்ச் நோடு எடுத்துக்கிறேன். ஸோ ரேஞ்ச் நோடு சூஸ் பண்ணிட்டு இதில் டிஃபால்ட்டாக நம்ம எக்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதனால் என்னோடய எக்ஸோட வேல்யூ வந்து நான் அதை 0லே இருக்கட்டும் விட்டுறேன்.
என்னோடய எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்டு வந்து நான் இந்த வேல்யூவே கொடுத்துக்கிறேன். 20,000 நீங்கள் கொடுத்துருக்கோமா. ஸோ இதை எடுத்துகிட்டு நான் என்னோடய எண்ட் பாயிண்டில் கொடுத்துட்றேன். ஸோ ஸ்டெப்பு வந்து எனக்கு வந்து 1000 இன்க்ரிமெண்ட் ஆகும். அதாவது ஒரு கிரிட்டுக்கும் இன்னொரு கிரிட்டுக்கும் உள்ள அந்த கேப்பு வந்து எனக்கு வந்து மினிமம் 2000 இருக்கணும். ஸோ அதுக்கு சேம் கோட் பிளாக் எடுத்துக்கிறேன். நீங்கள் அந்த கோட் பிளாக்லையும் கொடுக்கலாம், இல்லைனா இன்டிஜர்லையும் கொடுக்கலாம். சேம் கோட் பிளாக் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் ஒரு 2000 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதை வந்து நான் என்னோடய ஸ்டெப்புக்கு அசைன் பண்ணிடுறேன். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேணால் அவுட்புட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு வாட்ச் எடுத்துக்கோங்க. வாட்ச்னா அவரோட அவுட்புட்டை செக் பண்ணுறதுக்கு எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் ரேஞ்சில் கொடுத்து பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அவுட்புட் தெரியுதா, அதோட டிஸ்டன்ஸு ஃபஸ்ட்டு 0, 2400, 6000, 8000. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ எனக்கு இப்போ தேவையில்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரேஞ்ச் கொடுத்தோமா, நம்ம வந்து கிரிட்டு வந்து எக்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம், எக்ஸ் டைரெக்ஷனில். இப்போது நான் மல்டிபிள் க்ரியேட் பண்ணதே என்னோட ஒயில் கொண்டு போய் என் பண்ணுறேன். எக்ஸில் ஸ்டார்ட் ஆகி எனக்கு வந்து ஒயில் வந்து முடியணும். ஸோ இதை அங்கே ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்களா மல்டிபிள் கிரிட் கிரியேட் ஆகிடுச்சு, தெரியுதா. சேம் இப்போ போய் ரெவிட்டில் பாருங்கள், கிரியேட் ஆகிடுச்சா. ஸோ இதுதான் சிம்பிளாக கிரிட் கிரியேட் பண்ணுறது ரெவிட் டைனமோவில். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை ஜஸ்ட் நான் ஒரு குரூப் பண்ணிக்கிறேன். வேணும்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுறாங்க ஒரு ஆளாக, ஜஸ்ட் கிரியேட் குரூப் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் சாஃப்ட்வேர். இந்த வீடியோவில் ரெவிட் டைனமோ யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டோட வேல்யூ எப்படி கெட் பண்ணலாம் அண்ட் ஒரு எலமெண்ட்டுக்கு புதுசாக வேல்யூ எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாக மாடலிங் பண்ணும்போது பேராமீட்டர்ஸ் வேல்யூவோட நம்ம மேனுவலாக இன்ஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி இல்லை டைப்பாக இருந்தாலும் சரி ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அதோட வேல்யூ நம்ம பார்த்துப்போம். இதை நம்ம டைனமோ யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆட்டோமேஷன் ப்ராசஸாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது நான் டைனமோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ரெவிட்டில் ஒரு வால் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஒரு வால் வரைஞ்சிக்கிறேன். இப்போது நான் இந்த வாலை கிளிக் பண்ணிவிட்டு இதோட ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு இந்த மார்க்குங்கிற பேராமீட்டருக்கு என்னோடய வேல்யூ வந்து நான் ஜஸ்ட் ட்ரெண்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட வேல்யூ இப்போ ட்ரெண்டு. இப்போது நான் டைனமோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த வேல்யூவை நான் கெட் பண்ணணும். இப்போ இந்த வேல்யூவை கெட் பண்ணுறதுக்கு எனக்கு ப்ரீபில்டாக சில நோட் இருக்குது. இப்போது அதை கெட் பண்ணணுன்னா எலமெண்ட் டாட் கெட்னு கொடுத்தீங்கன்னா கெட் பேராமீட்டர் வேல்யூ பை நேம் அப்படிங்கிற நோடு வரும். இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இந்த நோடு சூஸ் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு அந்த எலமெண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணணும். அதுக்கு செலக்ட் மாடல்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்தீங்கன்னா செலக்ட் மாடல் எலமெண்ட்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும், செலக்ட் மாடல் எலமெண்ட் அண்ட் எலமெண்ட்ஸ்னு இருக்கும். இப்போ நான் ஒரு எலமெண்ட் மட்டும் தான் பிக் பண்ண போகிறேன், ஒரு எலமெண்ட்டோட வேல்யூ மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நான் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மல்டிபிள்
எனக்கு நான் நிறைய எலமெண்ட் சூஸ் பண்ண போகிறேன்னா நான் வந்து எலமெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிங்கிள் எலமெண்ட் மட்டும் தான் நான் அதோட வேல்யூ கெட் பண்ண போகிறேன். இப்போ நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதை எடுத்துகிட்டு இப்போ இந்த செலக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய வால் நம்ம இங்கே கொடுத்தோம்ல மார்க்குக்கு வேல்யூ பேராமீட்டர் அசைன் பண்ணோம்ல, அதை நான் இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இதை இங்கே கிளிக் பண்ண உடனே இதோட எலமெண்ட் ஐடி வந்து உங்களுக்கு டைனமோவில் விசிபிள் ஆகும். தெரியுதா? இதான் அதோட அந்த வாலோட எலமெண்ட் ஐடி தான். ஸோ வந்துருச்சு. இதை இப்போ நான் எலமெண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போது அதோட பேராமீட்டர் நேமும் வந்து நம்ம இங்கே அசைன் பண்ணணும். அதுக்கு ஜஸ்ட்டு அது ஒரு ஸ்ட்ரிங்கு தான். ஸோ நான் ஸ்ட்ரிங்குங்கிற நோட எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம சூஸ் பண்ணது மார்க். ஓகேவா? அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். ஜஸ்ட் மார்க் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா? அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். ஜஸ்ட் கொடுத்துட்டு இங்கே நான் அதை கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போது இதை நீங்கள் ஹோர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ட்ரெண்டு அப்படிங்கிறது விசிபிள் ஆகும். நம்மளோட வேல்யூவை நம்ம கெட் பண்ணிட்டோம். ஓகேவா? இதை வந்து நான் ஜஸ்ட் வாட்ச் போட்டு காட்டுறேனே. வாட்ச்னு கொடுத்துட்டிங்கன்னா வாட்சுங்கிறது வரும். இங்கே வந்து நம்ம அவுட்புட்டை நம்ம விசிபிள் பண்ணி பார்க்கலாம். ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சா? ஸோ இதுதான் ஒரு எலமெண்ட்டோட வேல்யூவை சிம்பிளாக கெட் பண்ணுறது. ஓகேவா? இப்போ நம்ம கெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதை நான் ஜஸ்ட் ஒரு குரூப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓவராலாக செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் குரூப்னு கொடுத்துருங்க. இதுக்கு நான் எலமெண்ட் வேல்யூ கெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுதான் ஒரு எலமெண்ட்டுக்கு வேல்யூ கெட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஒரு எலமெண்ட்டுக்கு வேல்யூ நான் செட் பண்ண போகிறேன். சேம் அதுக்கு எலமெண்ட் டாட் இந்த வாட்டி செட் பண்ண போகிறோம். ஸோ செட் கொடுத்தீங்கன்னா செட் பேராமீட்டர் பை நேம்னு வருதா, இதை நான் எடுத்துக்கிறேன். இப்போது நான் செலக்ட் பண்ணணும். சரியா? செலக்ட் மாடல் எலமெண்ட். செலக்ட் மாடல். இந்த வாட்டி நான் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் மல்டிபிள் வால் நான் எல்லா சைடும் நான் ஓவராலாக செலக்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போது இங்கே செலக்ட் கொடுத்துட்டு நம்ம வால் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, இதை வந்து நான் ஓவராலாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணணும். இந்த 4 சைடோட ஒவ்வொரு வாலுக்கும் ஒரு ஐடி இருக்கும். மொத்தமும் அங்கே நம்ம கெட் பண்ணிடுவோம். ஓகேவா? எல்லாமே விசிபிள் ஆகிடுச்சா? இதை இப்போ நான் கனெக்ட் பண்ணிடுறேன். எலமெண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு நம்ம பேராமீட்டர் நேம் கொடுக்கணும். எந்த பேராமீட்டரை கெட் பண்ணுறோம், அதுக்கு வேல்யூ என்ன நம்ம புதுசாக செட் பண்ணுறோம் அப்படிங்கிற வேல்யூவையும் நம்ம கொடுக்கணும். இப்போ அதுக்கு நான் கோட் பிளாக் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரிங்க்லையும் கொடுக்கலாம், இல்லை கோட் பிளாக்லையும் கொடுக்கலாம். நான் இதில் கோட் பிளாக்கில் கொடுக்குறேன். கோட் பிளாக் எடுத்துக்கிறேன். இதில் எதை நம்ம கெட் பண்ண போகிறோம்னா இந்த வால் இருக்குது. ஸோ இதில் பேஸ் ஆஃப்செட் இருக்கா, இந்த பேஸ் ஆஃப்செட்டை இதுக்கு வந்து நம்ம இப்போ டிஃபால்ட்டாக 0ன்னு இருக்குது. இதுக்கு வந்து நம்ம வேல்யூ வந்து செட் பண்ணலாம். ஓகேவா? இப்போது இந்த பேராமீட்டர் நேமை வந்து நம்ம அங்கே கொடுக்கணும். சேம் கேஸ் சென்சிட்டிவ் இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அங்கே கொடுக்கணும். ஸ்ட்ரிங்கிறதுனால நான் டபுள் கோட்ஸில் கொடுக்குறேன். பேஸ் ஆஃப்செட் கொடுத்துட்டு இதை வந்து நான் பேராமீட்டர் நேமாக கொடுத்துட்றேன். இதுக்கு இப்போ நான் வேல்யூ செட் பண்ணுவோம் இல்லையா, அகைன் ஒரு கோட் பிளாக் எடுத்துக்கிறேன். வேல்யூ வந்து எனக்கு வந்து 700 என்னோடய வேல்யூ. பேஸ் ஆஃப்செட் வந்து 700 நான் செட் பண்ணணும். ஓகே, இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது. நேரம் அங்கே ரன் ஆகிருக்கும். உங்களுக்கு மேனுவல் வேணும்னா நீங்கள் மேனுவல் செட் பண்ணிக்கலாம். அப்போ நான் ஆட்டோமேட்டிக்கில் கொடுத்துட்றேன். ஸோ கோடு ரன் ஆகிடுச்சு. சாரி, ஸ்கிரிப்ட் ரன் ஆகிடுச்சு. இப்போது இதை நான் செக் பண்ணி பார்க்குறேன். பேஸ் ஆஃப்செட் 700 செட் ஆகிடுச்சா? 4 பக்கமும் செட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வேல்யூவை செட் பண்ணுறது எலமெண்ட்ஸுக்கு.
ஓகே, இது நம்ம டிஃபால்ட்டாக இப்போ வந்து இன்ஸ்டன்ஸ்க்கு பார்த்தோம். ஓகேவா, இது இப்போ நம்ம கெட் பண்ணது அண்ட் செட் பண்ணது ரெண்டுமே ஒரு எலமெண்ட்டோட இன்ஸ்டன்ஸ். இப்போது இதை நம்ம டைப்புக்கு பார்க்கணும். டைப்புங்கிறது எடிட் டைப்பில் போனீங்கன்னா ஒரு பேராமீட்டர்ஸ் வரும் இல்லையா, இங்கே வந்து நம்ம இதை இன்ஸ்டன்ஸ்க்கு பார்த்துட்டோம். டைப்புக்கு எப்படி இதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். டைனமோ போய்க்கிறேன். இப்போ இதை டைப்புக்கு பண்ணுறதுக்கு இன்னொரு நோடு இருக்குது, எலமெண்ட் டாட் எலமெண்ட் கொடுங்களேன். எலமெண்ட் டைப்னு ஒரு நோடு வருதா, இதை வந்து இங்கே செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு இதை இங்கே கொடுத்துட்றேன். அகெயின் நான் எனக்கு ஒரு செட் பேராமீட்டர் நேம் வேணும். எலமெண்ட் டாட் செட் நேம் இருக்கு இல்லையா, இதை இங்கே கொடுத்துட்றேன். சேம் நான் கோட் பிளாக் எடுத்துக்கிறேன். கோட் பிளாக் இந்த எலமெண்ட் டைப்பை நான் இந்த எலமெண்ட்டை கொடுத்துட்றேன். ஓகேவா, கொடுத்துட்டு என்னோட கோட் பிளாக்கில் நான் எந்த வேல்யூக்கு பேராமீட்டர் செட் பண்ண போகிறேனோ அதை இங்கே காட்டணும். ஜஸ்ட் நான் இப்போ வால் எடுத்துக்கிறேன். வாலுக்கு எடிட் டைப் போனீங்கன்னா இங்கே வந்து எனக்கு இந்த யூஆர்எல் இருக்கு இல்லையா, இந்த யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல நான் வந்து வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த நேமை இங்கே கொடுத்துக்கிறேன். டபுள் கோட்ஸில் யூஆர்எல் கொடுத்துட்டு அதை என்னோடய பேராமீட்டர் நேமுக்கு அசைன் பண்ணிடுறேன். அகைன் ஒரு கோட் பிளாக் எடுத்துக்கிறேன். வேல்யூ வந்து இங்கே நான் ட்ரெண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இது வந்து ஸ்ட்ரிங், ஸோ நம்ம டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ போய் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். செட் ஆகிடுச்சா? ஸோ இதுதான் ஒரு டைப் பேராமீட்டருக்கு நம்ம வேல்யூ செட் பண்ணுற ப்ராசஸ். ஓகேவா, இதை நான் அகைன் குரூப் பண்ணிக்கிறேன். element value set for and type. ஸோ இதுதான் சிம்பிளாக ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம வேல்யூ கெட் பண்ணுறது அண்ட் செட் பண்ணுறது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் சாஃப்ட்வேர். இந்த வீடியோவில் ரெவிட் டைனமோ யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை எப்படி அரே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம மாடலிங் பண்ணும்போது 1 by 1 ஒரு ஆப்ஜெக்டை எடுத்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கும் அதை டைனமோவில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இனிஷியலாக ஒரு பிக்சர்ஸை நம்ம ஒரு ஏரியாவில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கும் ஒரு டைனமோ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதை ஜஸ்ட்டாக ரன் பண்ணால் அது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னென்னா, நான் ஒரு பாத் க்ரியேட் பண்ண போகிறேன். என்னோடய பாத்தில் அந்த ஜியோமெட்ரி ஃபுல்லாக ஃபார்ம் ஆகணும். ஸோ அதை எப்படி ரெவிட்டில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது நான் டைனமோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆர்கிடெக்சர் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
இதில் இப்போ நான் ஒரு வால் ட்ரா பண்ணுறேன். இவ்வளோ லெவல் ஜஸ்ட் ஹைட் எனக்கு ஜஸ்ட்டு 2000 இருந்தால் போதும். ஓகே, இப்போ இதுக்கு நான் ஒரு ஃப்ளோர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, இதில் ஜஸ்ட் நான் ஒரு பாத் க்ரியேட் பண்ணி இந்த பாத்தில் வந்து நான் என்னோடய ஃபிக்சர்ஸை ப்ளேஸ் பண்ணணும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் எம்இபி யூஸ் பண்ணிங்கன்னா லைட்னிங் டிவைஸஸாக இருக்கலாம், மெக்கானிக்கல்னால் ஒரு டிவைஸஸாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஃபயர் அலாரம் பண்ணுறீங்களா உங்களோட ஸ்ப்ரிங்க்லரை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போது எனக்கு தேவையானதை நான் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு பாத் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோடய பாத்து. ஓகேவா, இப்போது இந்த இடத்துல இந்த பாத் ஃபுல்லாகவே நான் கொடுக்குற ஆப்ஜெக்ட் வந்து இங்கே ப்ளேஸ் ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதை டைனமோவில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் மேனேஜ் டாப் போய்க்கிறேன், போய்ட்டு டைனமோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எலமெண்ட்டை அங்கே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நான் செலக்ட் மாடல் எலமெண்ட் அப்படிங்கிற நோட் எடுத்துக்கிறேன். ஸோ நான் மல்டிபிள் அந்த ஏரியா ஃபுல்லாகவே கவர் பண்ணோம். ஸோ நான் மாடல் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற நோட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் அதை வந்து என்னோடய ஜியோமெட்ரிக்கு இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ எலமெண்ட் டாட் ஜியோமெட்ரின்னு கொடுத்துக்கோங்க, ஜியோமெட்ரி நோடு வந்துடும். ஸோ இதை எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணணும், இந்த ஜியோமெட்ரியை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு curve டாட் பாயிண்ட் அட் கொடுத்தீங்கன்னா பாயிண்ட் அட் செக்மெண்ட் லென்த் ஃப்ரம் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு நோடு வரும். இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு ஃபேமிலி டைப் வேணும். எந்த ஃபேமிலி நான் பண்ண போகிறேனோ அந்த ஃபேமிலிக்கு அதோட நோடு வேணும். ஸோ ஃபேமிலி டைப், ஸோ இதை எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபேமிலியை வந்து நான் எப்படி ரன் பண்ண போகிறேன், ஆக்சுவலாக நான் வந்து பை பாயிண்ட் அண்ட் லென்த்தை வச்சு பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான நோடு வந்து இன்ஸ்டன்ட் டாட் பை கொடுத்தீங்கன்னா பை பாயிண்ட் அண்ட் லெவல்னு ஒரு நோடு இருக்கா, இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நம்மளோட ரன்னரை வந்து நான் இப்போ மேனுவலாக கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போது நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறேன். என்னோடய நோட்ஸ் எல்லாமே நான் ஒயர் மூலியமாக கனெக்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு செலக்ட் மாடல் எலமெண்ட்டில் நம்மளோட ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கணும். இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் போய்க்கிறேன். ஸோ என்னோட க்ரியேட் பண்ண பாத்தை நான் அப்படியே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போது வந்து டைனமோவை பார்க்குறேன். பார்த்தா அந்த எலமெண்ட்டோட ஐடி எல்லாமே இங்கே செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் ஜஸ்ட்டு என்னோடய ஜியோமெட்ரிக்கு ஒயர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இன்புட்டை வந்து நான் கர்வில் கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேமிலி டைப்பை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் என்ன கொடுக்க போகிறேன்னா ஜஸ்ட்டு எனக்கு வந்து பீம், இந்த பீமை
நான் கொடுத்துக்கிறேன். இதுதான் என்னோடய ஃபேமிலி. ஸோ இதே நீங்கள் எம்இபி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான லைட்டு அண்ட் மெக்கானிக்கல் பண்ணிங்கன்னா டிஃப்யூசர்ஸு அண்ட் ஃபயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்ப்ரிங்க்லர்ஸு. ஸோ நீங்கள் எந்த சர்வீஸ் பண்ணுறீங்களோ அந்த சர்வீஸ்க்கு தேவையான ஃபிக்சர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது ஜஸ்ட் ஒரு ஆர்கிடெக்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து பீம் வேணும். ஸோ அதனால் நான் பீமை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை எடுத்து என்னோடய ஃபேமிலி டைப்புக்கு நான் அசைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த கர்வ் இருக்கா, இந்த கர்வ் பாயிண்ட்டை வந்து நம்ம கிடைச்ச இன்புட்டை வந்து ஜியோவிலேருந்து கிடைச்ச இன்புட்டை வந்து ஜியோமெட்ரிக் கிடைச்ச இன்புட்டை வந்து நான் என்னோடய ஃபேமிலி இன்ஸ்டன்ஸ் டைப்பில் பாயிண்ட்டுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம ப்ளேஸ் பண்ணுற ஃபேமிலிக்கு வந்து நம்ம லென்த்து கொடுக்கணும். எந்த லென்த்தில் அது வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் கோட் பிளாக் எடுத்துக்கிறேன். கோட் பிளாக் எடுத்துக்கிட்டு என்னோடய வேல்யூ வந்து நான் 3000 கொடுத்துட்றேன். இந்த 3000 வந்து என்னோடய செக்மெண்ட் லென்த்தில் நான் அசைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த ஃபேமிலியை வந்து நான் எந்த லெவலில் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ லெவலுங்கிற நோடு எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு இது வந்து என்னோடய கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆகணும். ஸோ லெவல் 0ங்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரு, லெவல் 1ங்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகேவா? இது வந்து லெவல் 0, இது வந்து என்னோடய கிரவுண்ட் ஃப்ளோரில் ப்ளேஸ் ஆகணும். இதை வந்து நான் லெவலில் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போது நமக்கு தேவையான நோடை வந்து எல்லாமே நம்ம ஒயர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு செலக்ட் மாடல் எலமெண்ட் நோடை சூஸ் பண்ணுறோம். அதில் வந்து என்ன ஆப்ஜெக்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணுறோம். அதில் என்னோடய எலமெண்ட்ஸ் எலமெண்டோட எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதோட எலமெண்ட் ஐடி எல்லாமே வந்துடும். அதை நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஜியோமெட்ரிக்கு நான் கொடுத்துறேன். அது ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறத அதை இன்புட்டாக வாங்கிக்கிறேன். ஸோ அந்த இன்புட்டை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணணும், கர்வில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேமிலி டைப்பை நான் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஃபிக்சர்ஸ் தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க, கொடுத்துட்டு ஸோ அந்த ஃபேமிலி டைப்பை நீங்கள் எப்படி ரன் பண்ண போகிறீங்க ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் பாயிண்ட் அண்ட் லெவலை வச்சு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவையான மாதிரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து என்னோடய பாயிண்ட் மூலியமாகவும் நம்ம எந்த லெவலில் க்ரியேட் பண்ணுறோமோ அந்த லெவல் மூலியமாகவும் இதை வந்து அவுட்புட் கொடுக்கணும். ஸோ ஓகேவா? அது ரெண்டையும் வந்து நான் இன்ஸ்டன்ஸ் பாயிண்ட் அந்த நோடில் வந்து என்னோடய ஃபேமிலி டைப்பையும் எந்த லெவலில் நான் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இங்கே அசைன் பண்ணிடுறேன். ஸோ அதையுமே நம்ம செலக்ட் பண்ண மாடல் இருக்குல்ல, கர்வ் இல்லையா, ஃபைனலாக இந்த கர்வ் எடுத்து நம்ம எந்த லெவலில் க்ரியேட் பண்ணணுமோ எப்படி க்ரியேட் பண்ணுமோ அதோட பாயிண்ட்டுக்கு வந்து இந்த கர்வ் பாயிண்ட்டை அசைன் பண்ணிடணும். ஓகேவா? அசைன் பண்ணிவிட்டு கோட் பிளாக்கில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அதை வந்து இந்த கவுண்ட் பாயிண்டில் கொடுத்துடணும். ஸோ கொடுத்துட்டு நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போய் நான் என்னோடய ரெவிட்டை பார்க்குறேன். க்ரியேட் ஆகிடுச்சா? இதை நான் 3Dயில் காட்டுறேன். ஜஸ்ட் சரி, நான் டைனமோ போய்க்கிறேன். அகைன் ஒன்ஸ் நான் செக் பண்ணிக்கிறேன். இதில் நான் லெவல் 1ல் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஃபேமிலி இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து என்னோடய ஃபேமிலி அகைன் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதில் நான் காலம்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா? க்ரியேட் பண்ண பாத்தில் அப்படியே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நான் லெவல் 0ல் கொடுக்குறேன். கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கா? ஸோ இது ஆர்கிடெக்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஜஸ்ட் அவங்களாம் பீம் அசைன் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் எம்இபி டீம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எந்தெந்த ஃபிக்சர்ஸோ அதை வந்து அந்த ஃபேமிலி டைப்பில் கொடுத்து நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுதான் சிம்பிளாக ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்மளோட ஒரு பாத் கிரியேட் பண்ணி அதில் வந்து அசைன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த நோட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் சாஃப்ட்வேர். இந்த வீடியோவில் ரவி டைனமோ யூஸ் பண்ணி ஒரு ஃபேமிலி எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, அந்த ஃபேமிலியை XY டைரெக்ஷனில் எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத சிம்பிளாக பார்க்கலாம். ஸோ நான் ரெவிட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரெவிட்டில் ஒரு எலக்ட்ரிக்கல் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இப்போ போயிட்டு நான் மேனேஜ் போய்க்கிறேன். மேனேஜ் போய்ட்டு டைனமோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நான் ஒரு ஃபேமிலியை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு ஃபேமிலின்னு டைப் பண்ணுங்கள். ஃபேமிலி பை கொடுத்தீங்கன்னா ஃபேமிலி இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு நோடு வந்து வரும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒரு ஃபேமிலியை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃபேமிலியோட டைப் வேணும். ஜஸ்ட் ஃபேமிலி டைப். பாயிண்ட்டுக்கு நான் கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் இப்போது ஒரு ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதோட பாயிண்டில் இந்த பாயிண்ட்டை நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுனால ஸோ நமக்கு ஒரு ஃபேமிலி ரெவிட்டில் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஜஸ்ட் நான் 3D பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இதை நான் ஃபைன் அண்ட் ஷேடர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை நான் எக்ஷன் ஒய் டைரக்ஷனில் நான் மூவ் பண்ண போகிறேன். இதை நான் எக்ஸ் டைரக்ஷன்லேயும் மூவ் பண்ணணும், ஒய் டைரக்ஷன்லேயும் இதை நான் மூவ் பண்ண போகிறேன். ஸோ டைனமோ போய்க்கிறேன். ஜஸ்ட் ஒரு கோட் பிளாக் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் என்னோடய வேல்யூ வந்து நான் 3000 கொடுத்துக்கிறேன். இதை வந்து நான் ஜஸ்ட் இதை நான் ரன்னரை வந்து மேனுவலாக மாற்றிக்கிறேன். 3000 கொடுத்துட்டு இதை நான் எக்ஸில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போது எக்ஸ் டைரக்ஷனில் 3000ல் என்னோடய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து மூவ் ஆகணும். ஜஸ்ட் நான் டிஃப்ரென்ஷியேட் காட்டுறதுக்காக உங்களுக்கு மினிமம் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போது 3000 கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். மூவ் ஆகிடுச்சா? 3000க்கு எக்ஸ் டைரக்ஷனில் டிரான்ஸ்ஃபார்மர் மூவ் ஆகிடுச்சு. சேம் நான் ஒயர் எடுத்துகிட்டு ஒய் டைரக்ஷனில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஒய் டைரக்ஷனில் மூவ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் சிம்பிளாக ஒரு ஃபேமிலியை ப்ளேஸ் பண்ணி அதை நம்ம டைரக்ஷனில் மூவ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் சாஃப்ட்வேர். இந்த வீடியோவில் ரவி டைனமோ யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு ஷீட் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ டைனமோ யூஸ் பண்ணி நம்ம அட் டைமில் மல்டிபிள் ஷீட் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஷீட் கிரியேட் பண்ணணுன்னா என்னோடய ஷீட் அப்படிங்கிற டிசிப்ளின் கீழே என்னோடய ஷீட் வந்து இங்கே கிரியேட் ஆகும். மல்டிபிள் கிரியேட் பண்ணால் மல்டிபிள் ஷீட் வந்து இங்கே அட் அ டைமில் இங்கே ப்ளேஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது
நான் ரெவிட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு ஆர்கிடெக்சர் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இந்த ஷீட் அப்படிங்கிற டிசிப்ளின் கீழே நம்ம க்ரியேட் பண்ணுற ஷீட் வந்து இங்கே ப்ளேஸ் ஆகணும். ஓகேவா? இப்போ நான் மேனேஜ் டேப் போயிட்டு டைனமோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ ஃபைல். ஷீட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஷீட் அப்படிங்கிற நோட் எடுத்துக்கிறேன். டாட் பை நேம் நம்பர் டைட்டில் பிளாக் அண்ட் வியூன்னு இருக்குல்ல, இந்த நோடை நான் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இப்போது ஷீட் நேம் அண்ட் ஷீட் நம்பர், ஃபேமிலி டைப்பு, எந்த ஃபேமிலி ஷீட் வேணும், அண்ட் வியூ எந்த லெவலில் நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது தேவையான நோடெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு ஷீட் நம்பருக்காக நான் ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். ஷீட் நேமும் அண்ட் நம்பர் ரெண்டுமே நான் ஸ்ட்ரிங்கில் தான் கொடுக்க போகிறேன். ஸோ 2 ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். டைட்டில் பிளாக் என்ன டைப்புங்கிறதுக்காக நான் ஃபேமிலி டைப் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்து என்னோட வியூ. வியூக்காண்டி வியூனோட நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணணும். ஷீட் நேம் வந்து நான் ஜஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில், ஸோ டபுள் கோட்ஸ் வேண்டாம், ஏன்னா ஸ்ட்ரிங்கு தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் டைப் பண்ணால் போதும். நான் ஆட்டோமேட்டிக்காக நான் கீழே நம்மளோட ரன்னரை மேனுவலில் வச்சுக்கிறேன். 2ன்னு கொடுத்துக்கிறேன் ஷீட் நேமு. ஸோ ஷீட் நேமை வந்து நான் கனெக்ட் பண்ணிடுறேன். என்னோடய ஷீட் நம்பரு ஜஸ்ட் A01 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஷீட் நம்பர். இதை நான் ட்ரெண்ட் சாஃப்ட்வேர்னு கொடுத்துக்கிறேனே. ஓகே. ஃபேமிலி டைப் வந்து நமக்கு இந்த ஷீட் வேணும். என்ன ஷீட்டுங்கிறத சூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இதில் ஷீட் டைப்பு இல்லை. ஸோ அதை நம்ம லோட் பண்ணிக்கலாம் ரெவிட்டுக்கு. ஃபஸ்ட்டு நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இன்சர்ட் போயிட்டு லோட் ஃபேமிலியில் இந்த வரைக்கும் என்னோடய டைட்டில் பிளாக்ஸ் இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, லோட் ஆயிடுச்சு. அகைன் நான் என்னோடய டைனமோ போய்க்கிறேன். ஸோ டைனமோ போயிட்டு இப்போ போயிட்டு இங்கே லோட் பண்ணிங்கன்னா உங்களோட ஷீட் டைப்ஸ்லாம் வரும். ஸோ வந்துருச்சா? இதில் E34 இருக்கா ஹரிசாண்டல்னு, இந்த ஷீட் நான் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இதனோட ஃபேமிலி டைப்புக்கு நான் அசைன் பண்ணிடுறேன். எந்த வியூ என்ன லெவலில் வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ எனக்கு வந்து இது லெவல் 0ல் வேணும், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் எனக்கு இந்த ஷீட் வேணும். ஜஸ்ட்டு இதை நான் வியூவில் கொடுத்து அசைன் பண்ணிக்கிறேன். இப்போது நான் போயிட்டு ரன் பண்ணுறேன். ரன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு ஷீட் க்ரியேட் ஆகிருக்கும். க்ரியேட் ஆயிருக்கா? ஷீட்டுங்கிற டிசிப்ளின் கீழே ட்ரெண்ட் சாஃப்ட்வேரில் ஒரு ஷீட் ஃப்ளோர் பிளான் 0ல் க்ரியேட் ஆயிடுச்சு. ஷீட் க்ரியேட் ஆகிடுச்சா? ஸோ இதுதான் டைனமோ யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு ஷீட் க்ரியேட் பண்ணுறது. ஸோ நம்ம மல்டிபிள் ஷீட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ.